சூரியோதய், உதயன், ரிஷஷ்ரிங்கு, மயோஃபியா இதோடைய காமன் பாயிண்ட்ஸ் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இதோட வீடியோ செப்பரேட்டாக எஸ்ஏ சார்ஜ் போட்டிருப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காமனாக இந்த பாயிண்ட் எல்லாத்துக்கும் எழுதிடணும். ஸோ இதுக்கு மட்டுமே 7 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது காமன் பாயிண்ட்ஸ் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பிரஸ்தாவனா ஏகாங்கிகா தத்துவோன்கோ லேக்கர். ஸோ நாடகத்துடைய தத்துவங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வித்வானோன் மே மத்பேத் ஹே, ஃபிலாசபர் இருக்காங்களா அவங்களுக்கு நடுவில் மத்பேத் ஹே, டிஃப்ரென்ஸ் கிடையாது. யஹா இங்கே பகுமானிய தத்துவம்கே ஆதாபர். பகுமானிய அப்படின்னா மல்டிபிள் தத்துவங்களை அடிப்படையாக வச்சு உதயன் ஏகான்கிக்கா ஆலோசனா கீ ஜாத்திகே. இந்த ஏகான்கியோட பேர் மாறிட்டே இருக்கும். இந்த ஏகான்கியை ஆலோசனா கீ ஜாத்திகே ஆலோசனை பண்ணியிருக்காங்க, விமர்சிச்சிருக்காங்கன்றாங்க. ஸோ ஏகான்கிக்கே தத்துவன்கோ லேக்கர் நாடகத்துடைய தத்துவங்களை எடுத்துட்டு வித்வான உண்மை அதாவது ஃபிலாசபர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு உள்ள மத்பேதுகேன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. யஹா இங்கே பகுமானிய தத்துவன்கே ஆதார் பர். பகுமானியனா மல்டிபிள் ஃபிலாசபிஸ் இருக்குல்ல அதை அடிப்படையாக வச்சு இந்த ஏகான்கிக்கா ஆலோசனை கீ ஜாத்திகே அதாவது வந்து விமர்சிச்சிருக்காங்க. ஏகான்கிக்கா இருக்க பரிச்சயம் இந்த நேம் மட்டும் மாறிட்டே இருக்கும், அண்டர்லைன் பண்ணுற இடம் மட்டும் மாறும். वे हिंदी नाटक क्षेत्र में हिंदी नाटक பகுதியில் அப்பனா தன்னுடைய एक महत्वपूर्ण स्थान रखते हैं. ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்தானத்தை வச்சிருக்காரு. ஓகேவா? ஹிந்தி நாடகத்தில் महत्वपूर्ण स्थान ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்தானத்தை ரக்தே ஹே வச்சிருக்காரு. இன்கி ரச்சனாயன் பாவ்பூரன் ஹே. அவங்களுடைய ரச்சனா இருக்குல்ல அவங்களோட போயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாவ்பூர்ண ஹே, எமோஷன் மிக்கதாக இருக்குது. பாவனா எமோஷன்ஸ். ஓகேவா? சீர்ஷக் யஹ் ஏகான்கி கா சஃபால்தா கி பஹ்லி சீடி சீர்ஷக் ஹே. ஏகான்கிக்கு ஒரு நாடகத்துடைய சஃபல்தாக்கி வெற்றிக்கு பஹ்லே சீடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சீர்ஷக் ஹே டைட்டில் தான். ஸோ ஏகான்கிக்கு ஒரு நாடகத்துடைய சஃபல்தாக்கி வெற்றிக்கான பஹ்லே சீடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சீர்ஷக் ஹே டைட்டில் தான். நாயக்கே நாம் அப்படின்னா ஹீரோஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய நாம் பேரில். ஓகேவா? அவங்களுடைய பேரை ஏகான்கிக்கா நாம்கரன் கர்னா அதாவது நாடகத்துக்கு பேர் வைக்கிறது. நாம்கரன் அப்படின்னா பெயர் சூட்டல்னு அர்த்தம். நாடகத்துக்கு பெயர் சூட்டுன்றது ஆம்பாத் ஹே ஒரு கேஷுவலான விஷயம். ஓகேவா? நார்மலாக பண்ணுறது தான். நாடகத்துக்கு ஹீரோ பேரை வைக்கிறது ஒரு கேஷுவலான விஷயம்தான். இஸ் ஏகான்கிகா சீர்ஷக் இந்த நாடகத்துடைய பேர் டைட்டில் நாயக்கே நாம் பர் ரக்கா கயா ஹே நாயக்கோட பேரில் தான் வச்சுருக்காங்க. யஹ் சீர்ஷக் ஹமாரே மன்மே இந்த டைட்டில் நம்மளுடைய மனசில் ராஜா உதயன் இது மட்டும் மாறும். ஓகேவா? ஹீரோவோட பேரை வந்து இங்கே எழுதிடணும் நீங்கள். ஓகேவா? அது பேரை எழுதிட்டு கஹானி ஜான்னேக்கி அந்த பற்றின கதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு உத்சுக்ஸா பைதா கர்த்தாஹே. உத்சுக்தா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது பைதா கர்த்தாஹி உருவாகுது, இன்ட்ரெஸ்ட் உருவாகுது. ஓகேவா? யஹ் சீர்ஷக் ஹமாரே மன்மே இந்த டைட்டில் நம்மளோட மனசில் ஹீரோ இருக்காங்களே அவங்களுடைய கஹானி ஜான்னேக்கி இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்க உத்சுக்தா பைதா கர்த்தாஹி இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இஸ் ஏகான்கி கேலியே யஹி இந்த நாடகத்துக்கு யஹி இது உச்சித் और உத்தம் சீர்ஷக் ஹே சூட்டபிளான அண்ட் உத்தம் பெஸ்டான டைட்டிலாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கதோபகதன் அப்படின்னா கான்வர்சேஷன் சொல்லுவாள். அது ஏகான்கிக்கோ ஆகே படானே கேலியே ஏகான்கியை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு. ஓகேவா? ஆகே படானேனா முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு உஸ்கே கதோபகதன் அதாவது கான்வர்சேஷன் தான் சகாயத்தா தேத்தி ஹே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கான்வர்சேஷன் தான் என்னது இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யஹி வஹி ஏகான்கிக்கே ரீட் கி ஹட்டி ஹோத்தி ஹே அதுதான் வந்து ஏகான்கியுடைய முதுகெலும்பு. ரீட் கி ஹட்டி அப்படின்னா முதுகெலும்புன்னு அர்த்தம். அதாவது கான்வர்சேஷன் தான் நாடகத்துடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அகர் கதோபகதன் லம்பேகும் அதாவது கதோபகதன் கான்வர்சேஷன் இருக்குல்லையே அது லம்பேகும் நீட்டாக இருந்ததுன்னா பாடக ஊபுச்சாயங்கே பாடகர் ரீடர்ஸ் இருக்காங்களே அவங்க ஊபுச்சாயங்கே ரொம்ப வந்து இதுவாகிடுவாங்க, சலிப்பாயிடுவாங்க. இஸ் ஏகான்கிக்கே கதோபகதன். ஸோ இந்த ஏகான்கியுடைய கான்வர்சேஷன் எல்லாமே சுந்தர் அழகாகவும் ஆகர்ஷக் அட்ராக்டிவானதும் இருக்குது. ஓகே? மிலாஸ்கே தௌர்பர் தேக்கி அப்படின்னா சீத எக்ஸாம்பிள்னு கொடுத்துருப்பாங்க. யாராவது வந்து அவங்க பேசின ஸ்டேட்மெண்ட்டை இங்கே எழுதிக்க வேண்டியதான். இது தேவையில்லைன்னா விட்டுருங்க, படிக்க முடியலன்னா. பாத்திர சித்திரன் ஹிந்தி ஏகான்கி பாத்திர சித்திரன் அப்படின்னா கேரக்டர். ஹிந்தி ஏகான்கி நாடகமே दो प्रकार है அதாவது ஹிந்தி நாடகத்தில் வந்து 2 பிரகார்க்கே பாத்திரம். ஓகேவா? 2 வகையான பாத்திரங்கள் இருப்பாங்க. முக்கிய பாத்திரம் பிரைமரி கேரக்டர், கவுன் பாத்திரம் செகண்டரி கேரக்டர். இஸ் ஏகான்கிமே முக்கிய और गौन पात्रों को चित्रण. ஸோ இந்த ஏகான்கியோடலே பார்த்தீங்கன்னா முக்கிய और गौन பாத்திரம் பிரைமரி கேரக்டரும் இருக்கட்டும் செகண்டரி கேரக்டரும் இருக்கும். அவங்களுடைய சித்திரன் இருக்கு இல்லையா அது எல்லாமே உச்சித் தங் சே கியா கயா ஹே. உச்சித் தங் அப்படின்னா சூட்டபிள் வேலை. ஓகேவா? எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணியிருக்காங்க. ஏகான்கி கார்னே அதாவது நாடகம் எழுதியிருக்காருலே அவர் அப்படி பிரதிபா பூர்வன் ஷைலிசே. பிரதிபா பூரன் அப்படின்னு நடத்தோம்னா
நல்ல ஸ்லாங் மூலமாக நல்ல தோரணையில் சபி பாத்ரோன்கே எல்லா கேரக்டர்ஸையும் சஜீவ் பனாயாகே அலங்கரிச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏகான்கிகார் வந்து தன்னுடைய வந்து ஒரு நல்ல ஸ்லாங்கில் நல்ல ஸ்லாங் மூலமாக சபி பாத்ரோன்கோ எல்லா கேரக்டர்ஸையும் சஜீவ் பனாயாகே அழகுபடுத்தியிருக்காரு, நிறைய இது பண்ணிருக்காரு, டெக்கரேட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த ஏகான்கியோட முக்கியமான பாத்திரம் வந்து யார் யாருன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி கவுன் பாத்திரம் யார் யாருன்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாஷா சைலி, இது மாறும், அண்டர்லைன் பண்ணிருக்கேன்னா அது மட்டும் மாறும் எல்லாத்துக்கும். பாஷா சைலி, உத்தம் பாஷா சைலிக்கு காரன், ஒரு நல்ல மொழி தோரணை இருக்கு இல்லையா, மொழி இருக்கு இல்லையா, மொழியோட காரணத்தால் தான் ஏகான்கி சஃபல் ஹோதாகே, ஒரு நாடகம் வந்து வெற்றி பெறுது. இஸ் ஏகான்கி கே பாஷா சைலி, இந்த நாடகத்தோடைய மொழி தோரணைன்றது சரல், ஈஸியாகவும், சஹஜ் நேச்சுரலானவும், சமஸ்ட் கிளாரிட்டியாகவும் இருக்குது. சரல், சஹஜ், சமஸ்ட் ஈஸி, நேச்சுரல் அண்ட் கிளாரிட்டியாக இருக்குது. பாஷா சைலி பாத்ரோச்சித் அவுர் பிரபாவபூர்வன் ஹே, பாஷா சைலி இருக்குல்ல, மொழி தோரணை இருக்குல்ல, அது வந்து பாத்ரோச்சித் அப்படின்னா பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? சூட்டபிளாக இருக்குது. பிரபாவபூர்வன் அப்படின்னா பெஸ்ட்டாகவும் இருக்குது. தேஷ்கால் வாத்தாவரன், ஏகான்கிகார் கதாக்கே கட்னாக்கே, நாடகக்காரர் இருக்கா இல்லையா அவர், கதாக்கே கட்னாக்கே கதையுடைய இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, கட்னினா இன்சிடென்ட்டை பொறுத்து, காலு ஸ்தானு வாதாவரன் என்ன காலத்தில் நடக்குது, என்ன நிலைமையில் நடக்குது, என்ன சுச்சுவேஷனில் நடக்குது, ஆதிகா வர்ணன் கூபு கர்னா சாயே. ஸோ அதை எல்லாமே நல்லா பண்ண நினச்சிருக்காரு. அது இது எல்லாத்தையும் காலத்தையும் தேசத்தையும் நல்லா நரேட் பண்ண நினச்சிருக்காரு. ஜிஸ்தே பாடகோன்கே மண்மே, ஸோ அதனால் வந்து ரீடர்ஸோடைய மனசில் எக் சித்திர கீச் விட்டே, ஒரு வந்து ஃபோட்டோ வந்து ஃபார்ம் ஆகுது, ரீடர்ஸோட மைண்டில் ஒரு ஃபோட்டோ உருவாகுது. அவர் நாடகம் சமைஞ்சுனா ஆசான் ஹோ, அதனால் நாடகத்தை புரிஞ்சுக்கிறதுன்றது ஆசான் ஹோ, ஈஸி ஆகுது. நாடகக்கார்க்கோ தேஷ் அவர் கால்கே அனுசார், நாடகக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தேசம் மற்றும் காலம் இருக்குல்லையே அதுக்கு அதை பொறுத்து சப்தோன்கோ சயன் கர்னா சாயே, வார்த்தைகளை சயன் கர்னா சாயே, செலக்ட் பண்ணணும், சயன்னா செலக்ட் பண்ணணும். இஸ் ஏகான்கிமே தேஷ் கால்கா நிர்வா கூபு ஹுவாஹே, இந்த நாடகத்தில் தேசத்தையும் காலத்தையும் நிர்வாகம் பண்ணதுன்றது கையாண்ட விதம் கூபு ஹுவாஹே நல்லாவே இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரங்குமஞ்ச் பர், ரங்குமஞ்ச்னா தேட்டர், சினிமான்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கொய்பி ஏகான்கிக்கோ வகு சபி உத்தம் மானா ஜாயேகா, கொய்பி ஏகான்கி அப்படின்னா எந்த ஒரு ஏகான்கியும், தபி உத்தம் மானா ஜாயேகா எப்போ வந்து பெஸ்ட் ஆகுதோ, எந்த ஒரு நாடகமும் எப்போ வந்து பெஸ்ட் ஆகுதோ, ஜப் அப்போ வகு ரங்குமஞ்ச் பர், ரங்குமஞ்ச்னா தேட்டர் இருக்குல்லையே அங்கே, கேலே ஜானே யோகே ஹோ, அப்போ ப்ளே பண்ணுறதுக்கான யோகியம் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஏகான்கி உத்தமாக இருக்குதோ, பெஸ்ட்டாக இருக்குதோ, அப்போ தான் ஜப் அப்போ வகு ரங்கு மஞ்ச் பெற, அதாவது தேட்டரில் கேலே ஜானே யோகே ஹோ, தேட்டரில் ப்ளே பண்ணுறதுக்கான யோகியத்தை பெறும். கியோங்கி ஏன்னா ஏகான்கி பகுதா பட்னே கேலியே, ஏகான்கின்னு பார்த்தீங்கன்னா பகுதா பட்னேன்னா மோஸ்ட்லி வந்து படிக்கிறதுக்காக இல்லை, லேக்கின் தேக்னே கேலியே பார்க்கறதுக்காக தான் லிகா ஜாத்தா ஹே, நாடகம்ன்றது எழுதப்படுது. அதாவது நாடகன்றது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பகுவா தான் அப்படின்னா மோஸ்ட்லின்னு அர்த்தம். படினே கேலியே நகி, படிக்கிறதுக்காக கிடையாது, லேக்கின் தேக்னே கேலியே கிளிகா ஜாத்தா ஹே, எழுதுறதுக்காக தான் வந்து சரி பார்க்குறதுக்காக தான் எழுதப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உதயன்ற பேரை மட்டும் மாற்றிக்கோங்க. ஏகான்கி இந்த நாடகம் ரங்கு மஞ்ச் பர், அதாவது தியேட்டரில் ஆசானிசை ஈஸியாக கேலா ஜா சக்தா ஹே, ஏற்ற முடியும். ஓகேவா? இதை ஈஸியாக தேட்டரில் போட முடியும், தேட்டரில் ப்ளே பண்ண முடியுன்றாங்க. சரம் சீமா அப்படின்னா உச்சக்கட்டம் நடத்தும். ஓகேவா? ஏகான்கிக்கே கதி மே, அதாவது ஏகான்கியோட போக்கில், ஓகே கதி அப்படின்னா போகிற போக்கில், ஜிஸ் ஜகா பர் ஏக் நயா மோட் ஆத்தா ஹே, எந்த கட்டத்தில், ஓகே எந்த இடத்துல ஏக் நயா மோட் ஆத்தா ஹே, ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருதோ, ஸோ ஏகான்கி போகிற போக்கில் ஜிஸ் ஜகா பர் எந்த இடத்துல ஏக் நயா மோட் ஆத்தா ஹே, ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருதோ, உசிக்கோ ஹம் சரம் சீமா கஹதே ஹே, அதை தான் வந்து நம்ம சரம் சீமா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதாவது வந்து உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? சரம் சீமா பகுத் படி ஹோ, அதாவது வந்து இந்த எக்ஸைட்மெண்ட் ஆகிற பாட்டு வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா தோ பாடக் ஊப் ஜாயேங்கே, ஸோ பாடகர்கள் வந்து சளிப்படைஞ்சிருவாங்க. ஊப்புனா சளிப்படைகிறது. ஈஸ் ஏகான்கிக்கே சரம் சீமா, இந்த ஏகான்கியோடைய உச்சக்கட்டம்ன்றது சரம் சீமான்றது நியமோன்கே சீமாக்கே, அந்த நியமோன்னா ரூல்ஸ் இருக்கு இல்லையா, ரூல்ஸுடைய லிமிட் இருக்கு இல்லையா சீமா, ஸோ ரூல்ஸுடைய லிமிட்டுக்கு கீழேயும் மகரானா கல்பனாக்கி சீமாக்கே பாஹர், இமேஜினேஷனுக்கு மேலேயும் இருக்குது. அதாவது வந்து ரூல்ஸுக்கு கீழேயும், அதாவது ரூல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரியும் இமேஜினேஷனுக்கு மேலேயும் இருக்குது அப்படின்றாங்க. உதேஷி எல்லாத்துக்கும் மாறும், நீங்கள் பார்த்துக்கோங்க. உபசங்கார். நெக்ஸ்ட் வந்து இது டைட்டில் பேரை போட்டு சஃபல் ஏகான்கி ஹே, இது ஒரு வெற்றி நாடகம். இதை எழுதின ஆர்த்தர் பேரை பாட்டுட்டு மகான் லேக்கக் ஹே, ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட், கிரேட் எழுத்தாளர் அப்படின்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இந்த காமன் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் எழுதிடணும். எந்த எஸ்ஸை கேட்டாலுமே இதை ஃபஸ்ட்டு எழுதிடணும். ஓகேவா? இது என்னென்னா சூரியோதய், உதயன், அப்புறம் ரிஷஸ்ரிங்கு, மயோஃபியா, இந்த 4 படிச்சிங்கன்னா இதுலேருந்து 1 அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம சூரியோதயன் லெசனுடைய
ஷாரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் காமன் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு சேம் வீடியோவாக நான் போட்டிருப்போம், அதை பார்த்துக்கோங்க. அதெல்லாம் காமன் பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையும் எழுதிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் இதில் எழுதினீங்கன்னா போதும். ஏகான்கிகார் யாருன்னு பார்த்துக்கோங்க, டைட்டில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கமலகாந்த் வர்மான்றவர் இதை எழுதியிருக்காரு. இதோட ஷாரன்ஸ் போயிடலாம். இந்த கதையை ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆரியவர்த்தன்னு சொல்லிட்டு ஒரு இடத்தோடைய கிங் யார் இருக்குன்னா சமுத்திரகுப்தன் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா கலை இருக்கு இல்லையா, ஆர்ட்ஸ் மேலே ரொம்ப ஆசை வச்சுருக்கவர். அவர் வந்து கலைத்திறனால் என்ன பண்ணுவார்னா அவரோட அவைக்கு வந்து டான்ஸஸ், சிங்கர்ஸ் இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டு அந்த அந்த அவரோட அரண்மனையில் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் சொல்லுவார். அப்போது பார்த்திங்கன்னா நிர்ஜாரிணி அப்படின்ற ஒரு டான்ஸரை வந்து அவர் என்ன பண்ணார்னா தன்னோட அரசவையில் ஆடக்கூடிய ஒரு நாட்டிய பெண்ணாக வந்து டிசைட் பண்ணியிருந்தார். நிர்ஜாரிணி வந்து இது ரொம்ப பெரிய அவமதிப்பாக கருதி இருந்தாலும் அவள் ஒரு பொண்ணுன்ற ஒரு வீக்னஸை பயன்படுத்தி அவள் என்ன பண்ணுறான்னா சரி ஓகே நம்ம டான்ஸராக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா அதே நாட்டுடைய நிலப்பிரபு ஒருத்தர் இருக்கார், அவரோட பேர் சந்திரசேனன்றவர். அவர் பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய சசங் அப்படின்னு ஒரு சிங்கர் இருந்தார். அவரை வந்து கூப்பிட்டாரு, நீங்கள் வந்து எங்கள் அரசவையில் வந்து பாட செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஆச்சாரிய சசங் என்ன சொல்கிறாருன்னா கல்வி பயில்றது தான் கடவுள் வழிபாட்டுடைய உச்சக்கட்டம், அதனால் நான் வந்து ஆட மாட்டேன் அப்படின்ற மாதிரி, சரி நான் வந்து பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதனால் என்ன நடக்குதுன்னா சந்திரசேனன்றவர், அதாவது அந்த நாட்டோட நிலப்பிரபு ஆச்சாரிய சசங் இருக்கார்லேயே, அவரை கூட்டிட்டு வந்து ஜெயிலில் போட்டுட்டார். அப்போ என்ன ஆகுச்சு அப்படின்னா அவருக்கு மரண தண்டனையே விதிச்சார். ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிர்ஜாரின்றவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே டைமில் ஆச்சாரிய சசங்க வந்து ஜெயிலில் போட்டிருந்தாங்க. அவர் வந்து மரண தண்டனையே பெற்றாலும் பரவாயில்ல நான் பாட்டு பாட மாட்டேன்னு அவர் உறுதியாக இருந்ததை பார்த்து நிர்ஜாரிணிக்கு ஆச்சாரிய சசங் மேலே லவ் வந்துருச்சு. அப்போ நிர்ஜாரினியும் முடிவு பண்ணுறாங்க நானும் டான்ஸ் ஆட மாட்டேன்ட்டு. ஓகேவா? ஸோ வந்து நிர்ஜாரினி வந்து ஆச்சாரிய சசங் பார்க்க ஜெயிலுக்கு போனப்போ அவர்கிட்ட வந்து சமுத்திரகுப்த கிங்கும் அங்கே போய் இருந்தார். ஓகேவா? அப்போ வந்து நிர்ஜாரின் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லும் போது அவர் வந்து அந்த விஷயங்களை இப்போ கலையை பற்றின ஒரு புரிதல் வந்து அவருக்கு வந்துடு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆச்சாரிய சங்கம் வந்து விடுதலை பண்ணிட்டாரு. அப்போதான் வந்து சூரியோதயம் தோன்றுது. அதனால தான் இந்த லெசனுக்கு வந்து சூரியோதய் அப்படின்ற டைட்டில் வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏகான்கி பார்த்துடலாம். आर्यवर्त के सम्राट समुद्रगुप्त बड़े कला प्रिय है. ஓகே, ஆரியவர்த்து கிங் இருக்கார் இல்லையா, அவர் சமுத்திரகுப்து படே கலா பிரிய ஹே, ரொம்ப வந்து கலையில் ஈடுபாடு கொண்டவர், கலையில் மேலே லவ் வச்சிருக்கவர். உன்கி ராஜ்சபா, ஓகே அவருடைய ராஜ்யசபா இருக்கு இல்லையா, அவருடைய ராஜ்யசபா பார்த்தீங்கன்னா விபி கலா ஒன்கே கலா ரத்னோன்சே அலங்கரித்தி. விபின்னா பலதரப்பட்ட, கலாவோன்கே கலா ரத்னோன்சே கலைகளுடைய மாணிக்கம் இருக்கு இல்லையா, மாணிக்கங்கள் மூலமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஓகேவா? ஸோ விபி கலாவோன் பலதரப்பட்ட கலைகளுடைய கலா ரத்னோன்சே கலா மாணிக்கங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. யஹ் பதவி பாக்கர், இந்த பதவியை பெற்றுட்டு கலாக்கார் ஃபூலே ந சம்ஜாதது, அதாவது வந்து அதாவது இந்த பதவியை பெற்றுட்டு கலாக்காரர்லாம் இருக்காங்களா, ஆர்டிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து ஃபூலே ந சம்ஜாதது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம்ராட் நே நிர்ஜாரிணி நாமக் ஏக் பிரசித்த நர்த்தகிக்கோ, சம்ராட் கிங் இருக்கார் இல்லையா சமுத்திரகுப்தா, அவர் என்ன பண்ணுறாருன்னா நிர்ஜாரிணின்னு பேர் இருக்கக்கூடிய ஏக் பிரசித்த நர்த்தகிக்கோ, ஒரு ஃபேமஸான நர்த்தகி அப்படின்னா ஒரு டான்ஸரை अपने सभा की प्रधान नर्तकी, தன்னுடைய சபையுடைய பிரதான் நர்த்தகி பிரைமரி டான்ஸராக சயன் கியா செலக்ட் பண்ணியிருந்தார். ஓகேவா? ஸோ ஒரு டான்ஸர் அவர் பார்க்குறாரு, அவர் பேர் நிர்ஜாரியன். அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட அரசவையில் ஃபுல் டைம் ஆடக்கூடிய ஒரு பிரைமரி டான்ஸராக, பிரதான் நர்த்தகினா பிரைமரி டான்ஸராக சயன் கியா செலக்ட் பண்ணியிருந்தாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு निर्जारिणी राजा की सभा में कला रत्न बनाना निरादर की बात मानती थी. அதான் நிர்ஜாரிணி இருக்காங்கல்ல, அவங்க ராஜாக்கி சபாமே ராஜாவோட சபையில், ஓகேவா, ராஜாவோட சபையில் கலாரத்தன் பண்ணனா, கலாரத்தன் பண்ணனா என்ன அர்த்தம்னா ஒரு கலைப்புலவியாக மாறுறது, அது டான்ஸராகவோ சிங்கராகவோ மாறுறத நிர்தார்கி பாத் மான்திதே, நிராதார்கி பாத் அப்படின்னா ஒரு அவமரியாதையாக மான்திதி நம்பினா. ஓகேவா? மகர் ஆனா துர்பலாத்தே கார்கன், ஓகே துர்பல்தாக்கே காரணம், அதாவது அவரோட வீக்னஸோட காரணத்தால் உஸ்கோ விவஷ் ஹோக்கர், அவள் வந்து நிராசை அடைந்து, விவஷ் அப்படின்னா ஒரு ஹோப்லெஸ்ஸாக மாறி கலாரத்தன் பண்ணனா, அதாவது கலைப்புலவியாக மாறுறத ஸ்வீகார் கர்னா படுத்தாகி, அவள் அக்செப்ட் பண்ண நேரிட்டது. ஸ்வீகார்னா அக்செப்ட் பண்ண நேரிட்டது. ஓகேவா? இஸ்கே பாத், இதுக்கு பிறகு சாமந்த் சந்திரசேனன் இருக்கார் இல்லையா, சாமந்த் அப்படின்னா நிலப்பிரபுன்னு அர்த்தம், சந்திரசேனன் இருக்கார் இல்லையா, அவர் ஆச்சாரிய சஷங் நாமக் காயக்கே பாஸ் ஜாக்கர், ஆச்சாரிய சஷங் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய காயக்கே பாஸ் ஜாக்கர் ஒரு சிங்கர் கூட போயிட்டு கஹுதாஹே சொல்றாரு, ஒரு சிங்கரை போய் பார்த்து, அவர் பேரு ஆச்சாரிய சங், அந்த சசங், அந்த சிங்கரை போய் பார்த்து சொல்றாரு, சம்ராட்னே
கிங்கு आपको कला रत्न के रूप में चयन किया है. உங்களை வந்து கலை புலவரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. சயன்னா செலக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது எங்க நாட்டோட கிங்கு உங்களை கலாரத்ன அதாவது வந்து கலை புலவரா செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சஷங்கா விசார்த்தா, சஷங்க் இருக்கார் இல்லையா, ஆச்சாரிய சஷங்க், அவருடைய கருத்து என்னன்னா, कला की साधन ईश्वरत्व की चरम ஆதாரணா ஹே. அதாவது வந்து கலை இருக்கு இல்லையா, கலை பயில்வது தான் தெய்வ வழிபாட்டுடைய உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்றாரு. கலாக்கி சாதன்தா, கலை பயில்வதுன்றது ஈஸ்வர்த்வக்கி சரம் ஆதாரந்தாஹே, அதாவது என்ன அர்த்தம்னா தெய்வ வழிபாட்டுடைய உச்சக்கட்டம் அப்படின்றாரு. இஸ்லி அதனால வே கலாரத்தன் பனானேசி, கலாரத்ன அதாவது கலை புலவரா மாறுறதுலேருந்து சாஃப் இன்கார் கர் தேதே ஹே, கரெக்டாக கிட்டத்தட்டமா வந்து திட்டவட்டமா இன்கார் கர் தேதே ஹே, ரிஜெக்ட் பண்றாரு. பூர்ணிமா கே தின், பூர்ணிமா இருக்கு இல்லையா, பௌர்ணமி அன்னைக்கு நிர்ஜாரிணி ராஜசபாமே நாச்தி ஹே, நிர்ஜாரிணி என்ன பண்றாங்கன்னா ராஜசபால டான்ஸ் ஆடுறாங்க. சம்ராட் குஷ் ஹோ ஜாதா ஹே, கிங் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உசி சமயம் அதே நேரத்துல ஆச்சாரிய சஷங்க் கைது கருக்கே, ஆச்சாரிய சஷங்க் வந்து பாட மாட்டாருன்னு சொல்லிட்டாரு இல்லையா, அதனால கைது கருக்கே அவரை கைது பண்ணி ராஜ்யசபையில லாயே ஜாத்தே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நிடர்தாசே அப்படின்னா அவர் பயமே இல்லாம, நிடர்த்தானா பயமே இல்லாம கலாரத்ன பனானசே இன்கார் கருத்தேஹே, கலாரத்னா என்ன அர்த்தம், கலை புலவரா மாறுறத இன்கார் கருத்தேஹே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, அவாய்ட் பண்ணிட்டாரு. அவர் அண்ட் உனக்கு மிருத்து தண்டு தியா ஜாதாஹே, அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஓகே, சஷங்கே நிடர்தாசே பிரபாவித் ஹோக்கர், இந்த ஆச்சாரிய சஷங்க் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நிடர்த்தானா பயம் இல்லாம இருக்குது, அச்சமின்மையிலேருந்து பிரபாவித் ஹோக்கர் அதாவது அஃபெக்ட் ஆகி, ஓகேவா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிர்ஜரி அப்பனே பதவிக்கோ தியாக் தேத்திகே, நிர்ஜாரினி இருக்காங்களா டான்ஸர், அவங்க அப்பனே பதவிக்கோ தன்னுடைய பதவியை தியாக் தேத்திகே என்ன பண்றாங்கன்னா தியாகம் பண்ணிடுறாங்க. ஓகேவா. வகு கராகிருஹுமே ஜாக்கர், கராகிருஹுனா அரசவையில் இருக்கக்கூடிய ஜெயில் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு சஷங்ஷே மில்திஹே, சஷங்க் இருக்கார் இல்லையா அவரை பார்க்குறாங்க. ஓகேவா, கராகிருஹுனா அரசவை ஜெயில். சம்ராட் நீ வஹாம் பகுஞ்சதே ஹே, சம்ராட் இருக்கார் இல்லையா கிங்கு, அவரும் அங்கே பகுஞ்சதே ஹே ரீச் பண்ணுறாரு. சம்ராட் பர் நிர்ஜாரிணிக்கே பாத்தோன்கா அசர் பட்னே லக்தா ஹே, சம்ராட் பர் கிங்கு மேலே நிர்ஜரணிக்கா பாத்தோன், நிர்ஜரனுடைய வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அசர் படுனே லகத்தாஹே திட்டவட்டமாக பேசுகிறாங்க. என்னன்னா தப்ப ஆச்சார சஷங்க் ஸ்வர் சாதன் கர்னே லகத்துஹே, அதாவது அப்போ வந்து நிர்ஜரணி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆச்சாரிய சஷங்க் வந்து ஸ்வர் சாதன் கர்னே லகத்துஹே, ஸ்வர் சாதன்னா பாடிட்டு இருக்காரு. ஓகேவா, அந்த சப்த ஸ்வரங்கள் இருக்கு இல்லையா, அது மூலமா பாடிட்டு இருக்காரு. ஓகேவா. உசே சுன்கர் சம்ராட் பில்குல் பதல் ஜாத்தே, அதெல்லாம் கேட்டுட்டு சம்ராட் இருக்கார் இல்லையா கிங்கு பில்குல் பதல் ஜாத்தே, நல்லாவே மாறி போயிடுறாரு, மனசு மாறிடுறாரு. ஆச்சாரிய சஷங்கோ, அவர் வந்து ஆச்சாரிய சஷங்க மிருத்து தண்டனை அர்த்தம் மரண தண்டையிலேருந்து முக்துக்கர் தேதே, ஓகேவா, ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. ஓகேவா, அதாவது வந்து இந்த நிர்ஜாரிணி எல்லாத்தையும் எடுத்து சொல்றா. அவர் அந்த டைம் பார்த்தீங்கன்னா சப்தஸ்வரங்களில் பாட்டு பாடிட்டு இருக்காரு. அப்போ வந்து இவர் வந்து மனசு மாதிரி மரண தண்டையில் விடுவிச்சிடுறாரு. அவர் உன்சே மாஃப் மாங்குதே, அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு. பூரப்மே சூரியோதய் ஹோதாஹே, பூரப்மேனா அந்த நடந்துட்டு இருக்கலாம் அந்த இன்சிடென்ட், அப்போதான் என்ன ஆகுது, சூரியோதயம் நடக்குது. ஓகேவா, அதான் ஈஸ்ட் சைடில் சூரியோதயம் உதிக்குது. சம்ராட் கே தில் மே பிரகாஷ் சாஜாதாஹே, சம்ராட் கிங் இருக்கார் இல்லையா, அவருடைய இதயத்தில் பிரகாஷ்னா ஒளி, சாஜாதாஹே அப்போதான் ஒளி தென்படுது அப்படின்றாங்க. ஓகேவா, இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாரன்ஸு, ஆத்தரோட பேர், நெக்ஸ்ட் வந்து உதேஷ் கலாகரோன்கி கலாகாரோன் அப்படின்னா ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்களுடைய கலைகள் இருக்கு இல்லையா, அது ஈஸ்வர்னா கடவுள். ஓகேவா, ஈஸ்வருக்கு அர்ப்பன் கர்னே கேலியே, ஈஸ்வருக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு மட்டும்தான். ஆர்டிஸ்டோட கலைன்றது ஈஸ்வருக்கும் அர்ப்பன் கர்னே கேலியே, அதாவது வந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்க மட்டும்தான். மனுஷக்கே மண் பகலாவ் கேலியே நகி, மனுஷனுடைய மண் பகலாவ் கேலியே நகி, மனுஷனை என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு கிடையாது. யஹி சாபித் கர்னா, இதை வந்து சொல்லி கொடுக்கறது தான், இதை ப்ரூவ் பண்றது தான் இஸ் ஏகான்கிகா உதேஷ், இந்த நாடகத்துடைய நோக்கம். பார்க்க போகிறது வந்து உதயன்ற ஒரு எஸ்ஸே, எல்லாமே காமன் பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதிக்கோங்க. ஷாரன்ஸோ அந்த உத்தேசியம் மட்டும்தான் மாறும், அதை மட்டும் இதில் நடத்துகிறேன். அந்த காமன் பாயிண்ட்ஸ் எல்லாமே சிங்கிள் வீடியோவாக ஃபஸ்ட்டு வீடியோவாக போட்டிருப்பேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ உதயனோட கதை சொல்கிறேன். ராம்குமார் வர்மா இதை எழுதியிருக்காரு. கௌசம்பி நாட்டுடைய ராஜா தான் வந்து இந்த உதயன்றவர். அவருக்கு 2 வைஃப் இருக்காங்க, வாசவ் தத்தா அண்ட் சாமாவதின்றவங்க இருக்காங்க. ஓகேவா, இந்த வந்து கௌசம்பி நாட்டு ராஜா உதயன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டு தான் மஞ்சு கோஷான்றவங்க. ஸோ இந்த கௌசம்பி நாட்டில் வந்து தத்தாகத் அப்படின்ற ஒரு புலவர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் என்கிட்ட தியானம் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு சொற்பொழிவு ஆட்டிகிட்டு இருப்பார். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உதயன் இருக்கார் இல்லையா, அவருக்கு சேனாதிபதியாக
ருமன்வான் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். ஓகேவா. இப்போ கதை என்னன்னா, இந்த கௌசம்பி நாட்டோடைய உதயன் இருக்கார் இல்லையா, அவர் போர்க்களத்தில் வெற்றியோட திரும்புகிறாங்க. அவரோட ராணி 2 பேர் இருக்காங்களா, சாமாவதி, வாசவதத்தா, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் வெல்கம்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. அவருடைய ஃப்ரெண்டு மஞ்சு கோஷாவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தத்தாகத்தன் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா அரண்மனை தோட்டத்தில் வந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மஞ்சு கோஷா தன்னுடைய எஜமானர்கள் எல்லாருக்கிட்டையும் அனுமதி வாங்கிக்கிட்டு தான் செஞ்ச மாலையை அந்த தத்தாகத் அணிவிக்கிறதுக்காக போகிறான். அப்போ உதயன் வந்து அரண்மனைக்குள்ளே வந்து என்ட்ராகி ராணியோட வெல்கம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ருமான்வானை வந்து அழைக்கிறாங்க. ஓகேவா. நான் இப்போவே நம்மளுடைய ஆட்சியை வந்து நான் ஆராய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீரர்கள் எல்லாரையும் நான் வந்து பார்க்கணும், வீரர்கள்லாம் ஆய்வு செய்யணும், படையை ஆய்வு செய்யணும்னு கேட்குறப்போ ருமான்வான் சொல்கிறாங்க, வீரர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தத்தாகத்தோட சொற்பொழிவை கேட்கறதுக்காக போயிட்டாங்க, அதனால் இப்போ பண்ண முடியாதுன்னு சொன்னதும் உதயனுக்கு கோபம் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா தத்தாகர் மேலே ஒரு அம்பு விடணும்னு சொல்லி தீர்மானிக்கிறாரு. ஸோ ருமன்வான் வந்து வெளில எடுத்துகிட்டு வராரு. அப்போ என்ன நடக்குதுன்னா வந்து உதயன் அம்பு விடும்போது அந்த அம்பு வந்து தத்தாகத்தை தாக்காம அந்த டைமில் மாலையிட போன மஞ்சு கோஷாவை தாக்கிடுது. மஞ்சு கோஷா வந்து மயங்கி விழுந்துடுறா. அப்போ மஞ்சு கோஷாவை தூக்கிட்டு இந்த தத்தாகத் வந்து அரசவையில் அறைக்குள்ளே நுழையிறாரு. அப்போ வெளியே இருந்த எல்லாரையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு, யாரும் கத்தாதீங்க கூட்டத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து தத்தாகத்தோட உபதேசத்தை எல்லாத்தையும் கேட்டு உதயனும் மனசு மாறிடுறான். அப்போ வந்து புத்தருடைய நாமம் எல்லாமே வந்து அரை முழுசாக ஒழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. இதுதான் இது கதை. ஸோ ஷாரன்ஸ்குள்ளே போயிடலாம். கௌசம்பிக்க ராஜா உதயன், கௌசம்பி நாட்டுடைய ராஜா உதயன் இருக்கார் இல்லையா, அவர் உதயன் விஜயி ஹோக்கர், அதாவது வெற்றி பெற்று யுத்த கஷேத்திரசே லவுட்டாக, யுத்த கஷேத்திரத்திலேருந்து ரிட்டர்ன் வந்தார். கௌசம்பிக்கே ராஜா உதயன் என்ன பண்ணுறாரு, விஜயி ஹோக்கர் வெற்றி பெற்று யுத்த கஷேத்திரத்திலேருந்து லவுட்டாக ரிட்டர்ன் வராரு. உஸ்கி ராணியோன் வாஸ்வதத்தா அவர் சாமாவதி தோனோன், அவருடைய ராணிகள் இருக்காங்களே வாசவதத்தா அண்ட் சாமாவதி 2 பேரும் உஸ்கே ஸ்வாகத் கேலி அவரை வெல்கம் பண்ணுறதுக்காக ராஜ்மஹால் அவர் சின்ஹான்சன்கோ சஜாத்தி ஹே, ராஜமஹாலையும் சின்ஹான்சத்தையும் என்ன பண்ணுறாங்க, சஜாத்தே ஹே, டெக்கரேட் பண்ணுறாங்க. உஸ்கி சகுச்சரி மஞ்சு கோஷா, சகுச்சரி அப்படின்னா கேர்ள் ஃப்ரெண்டு, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு, மஞ்சு கோஷா அவங்க பேர். உன் தோனனுக்கு சகாயதா கருத்திகே. ஓகே. அவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே. யாருன்னா மஞ்சு கோஷான்றவங்க. உசி சமய் பகவான், அதே டைமில் பகவான் தத்தாகத்துன்றவர் ராஜ்மஹால்கே உப்புவன்மே, ராஜமஹால் இருக்கு இல்லையா, அந்த அரசவையுடைய உப்புவன்னா கார்டனில் தர்ம உபதேஷ் தேனே லகுத்தே. தர்ம உபதேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தர்ம சொற்பொழிவை ஆட்டிகிட்டே வந்தார், தர்மத்தை பற்றின உபதேசங்களை கொடுத்துட்டு இருந்தார். மஞ்சு கோஷா அப்படி சுவாமிமியோன்சே, மஞ்சு கோஷா இருக்காங்கல்ல அவங்க சுவாமினியோன்சே, அதாவது தன்னோட பாஸ் கிட்ட எல்லார்கிட்டையும், ஓகேவா, தன்னுடைய பாஸ் கிட்டலேருந்து ஆக்ஞா பாக்கர், அனுமதி பெற்றுட்டு தத்தாகத்கே பஹன்னே கேலி, ஓகே, தத்தாகத்துக்கு கொடுக்கறதுக்காக அப்பனே ஹாத்தோன்சே பனாயி மாலா லேக்கர், தன்னோட கைகளாலேயே செய்யப்பட்ட மாலையை கொண்டு வந்துட்டு உஸ்கி யஹான் பहुंचती அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு உதயன் ராஜ்மஹால் மே பிரவேஷ் கர்த்தா ஹே, உதயன் வந்து ராஜ்மஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. பிரவேஷ்னா என்ட்ரி ஆகுறாரு. அப்படி ராணியோன்கே ஆதார் சத்கார்கோ, அப்படி ராணியோனுக்கு ஆதார் சத்கார், ஓகே, தன்னோட ராணிகளுடைய ஆதார் சத்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெஸ்பெக்ட் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு கஹன் கர்னேக்கே பாத், அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னே சேனாபதி ருமன்வான், ஓகே, தன்னோட இது வெல்கம் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க, ராணியோட வெல்கம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படின்னே தன்னுடைய சேனாபதி இருக்காங்கல்ல ருமன்வான், அவங்கள புலாக்கர் கூட்டு கஹத்தாகே சொல்கிறார். ஓகேவா. சேனாபதி ருமன்வான்கோ புலாக்கர், ருமன்வான் இருக்காங்களே அவங்கள கூட்டு சொல்கிறாங்க. மே இசி க்ஷன் சேனாக்கா, ஓகே, நம்மளுடைய வீரர்களுடைய படை இருக்கு இல்லையா, அந்த படைகளை நிரீக்ஷன் கர்னா சாவுத்தாகும், எக்ஸாமைன் பண்ண விரும்புகிறேன். நிரீக்ஷன் கர்னானா அதை இது பண்ணி பார்க்க விரும்புகிறேன், எக்ஸாமைன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றாரு. இஸ் பர் ருமன்வான் கஹத்தாகே, இதை கேட்டுட்டு ருமன்வான் சொல்கிறாரு, சப் சைனிக், எல்லா சோல்ஜர்ஸும் தத்தாகத்கே உபதேஷ்கோ, தத்தாகத் இருக்கார்லேயே அவருடைய உபதேசங்களை சுன்னே கேலியே கேட்கறதுக்காக சலேகையே ஹே போயிட்டாங்க. இஸ்லி அதனால் சேனாக்கா நிரீக்ஷன் கர்னா சம்பவ் நஹி, சேனா இருக்கு இல்லையா, படை இருக்குல்ல, அதை நிரீக்ஷன் கர்னா, அதை வந்து சோதிச்சு பார்க்குறதுன்றது சம்பவ் நஹி, பாசிபிலிட்டி கிடையாது. உதயன் குஸ்ஸேமே ஆத்தாஹே, உதயனுக்கு வந்து கோவம் வந்துடுது. அவர் தத்தாகத் பர் பான் சலானேக்கா, அதாவது தத்தாகத் இருக்கார்லே அவர் மேலே பான் சலானே அப்படின்னா வில்லு விடுறதுக்காக நிச்சய கர்த்தாஹே முடிவு பண்ணிடுறாரு. ஓகேவா.
रुमनवान தனுஷ் பான் லாக்கர் தேதா ஹே. ருமன்வான் இருக்காலே அவரு தனுஷ் பான்னா என்ன எடுத்தோடனே அந்த வில் அம்பு இருக்குல்ல அதை எடுத்துட்டு கொடுக்குறாரு. உதயன் ததாகத்கோ லக்ஷய் கர்னுக்கே ஓகே ததாகத்தை வந்து ஃபேஸ் பண்ணி லக்ஷய் கர்கேனா அவரை ஃபேஸ் பண்ணி அப்பனா தீர் மார்த்தா ஹே அவர் வந்து வில்ல விடுறாரு. தீர்னா வில்லு இருக்கு இல்லையா அதை விடுறாரு. மகர் ஆனா உசி வக்த் அதே டைம்ல மஞ்சு கோஷா ததாகத்கோ மாலா பஹனனா கேலியே ஓகே ததாகத்துக்கு மாலை போடுறதுக்காக உட்தி ஹே எழுந்திருக்கிறா. ஓகேவா உசி வக்த் அதே டைம்ல என்ன நடக்குதுன்னா மஞ்சு கோஷா தத்தாகத்கோ மாலா பகன்னே கேலியே தத்தாகத் இருக்கார்ல அவருக்கு மாலை போடுறதுக்காக எழுந்திருக்கிறா உட்தி ஹே. அவர் தீர் உஸ் பர் லக் ஜாத்தி ஹே தீர் இருக்கு இல்லையா வில்லு அவ மேலே விழுந்துருது. தீர்க்கே லக்னேசே தீர் அந்த வில்லு பட்டதால மஞ்சு கோஷா முன்சித் ஹோ ஜாத்தி ஹே முர்ச்சித் ஹோ ஜாத்தி ஹே மயக்கம் போட்டுடுறா. முர்ச்சித்னா மயக்கம். முர்ச்சித் மஞ்சு கோஷாக்கோ உட்டா லேக்கர் மயக்கமடைந்த மஞ்சு கோஷா இருக்காங்களா அவங்கள உட்டா லேக்கர் தூக்கிட்டு ததாகத் சீதே ததாகத் என்ன பண்ணுறாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக உதயன்கே கக்ஷமே அப்படிதான் உதயன் இருக்கார் இல்லைங்களா அவங்களோட ரூமில் பிரவேஷ் கார்த்தே என்ட்ரி ஆகுறாரு. ஸோ மக்கள் எல்லாமே கத்திட்டு இருக்காங்க அந்த டைமில். ஸோ உத்தேசித் லோகோன்கோ உத்தேசித் லோகோன்னா கத்திட்டே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் பாஹர் கி ரொக் தேத்தே ஹே வெளியே நிப்பாட்டார். பாஹர்னா வெளியே रोक देते हैं ஸ்டாப் பண்ணிடுறாரு. தத்தாகத் கி தர்ம உபதேஷ்கே காரன் தத்தாகத் இருக்காங்க இல்லையா அவங்களோட தர்ம உபதேஷோட காரணத்தால உதயன் बिल्कुल கண்டிப்பா பதில் ஜாத்தா ஹே மாறிடுறான் ஷோரா மாறிடுறான். ஓகேவா சாரோன் ஓர் 4 திசைகள்லையும் புத்த சரண் ஓகே புத்த சரணம்ன்றது புத்த குரல்ன்றது புத்த வழிபாடுன்றது கச்காமி की ध्वनि गुंज उठती है. गजकामी की ध्वनि அப்படின்னா என்ன அர்த்தம்னா பவர்ஃபுல் சவுண்டாக குஞ்சு உடுத்தி ஹே உதயமாகிட்டே இருந்தது. அதாவது வந்து புத்த சரணம் 4 திசைகளில் ஒழுக்க தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா நெக்ஸ்ட் உத்தேசியம் பார்த்தீங்கன்னா அஹிம்சா கே பரம் அதாவது வந்து அஹிம்சைன்றது நான் வயலன்ஸ் இருக்கு இல்லையா அதோட உன்னத தர்மம் அப்படின்றாங்க. அஹிம்சை தான் உன்னதமான விஷயம் அப்படின்றாங்க. ஓகேவா ஹிம்சா கே துவார் தர்ம ஹே ஓகே அஹிம்சா தான் தர்மமா ஹிம்சா கே துவாரா அதாவது வயலன்ஸ் இருக்கு இல்லையா வயலன்ஸ் மூலமா மனுஷக்கோ ஜீதா ஜாசக்தா மனுஷங்களை வந்து வென்றிட முடியுமா. ஓகேவா கத்தி ரத்தம் இதெல்லாம் வச்சு மனுஷங்களை வென்ற முடியுமா வயலன்ஸால. மகர் ஆனா அஹிம்சா கே துவாரா நான் வயலன்ஸ் இருக்கு இல்லையா நான் வயலன்ஸ் மூலமா மனுஷன்கி மன் கி ஜீதா ஜா சக்தா மனுஷங்களுடைய மனசையே வென்றிட முடியும் அப்படின்றாங்க. எஹ் சாபித் கர்னா இதை ப்ரூவ் பண்ணுறது தான் இஸ் நாடகா உதேஷம் இந்த நாடகத்துடைய நோக்கம் அப்படின்றாங்க. அதாவது வந்து அஹிம்சை தான் வந்து உன்னதமான தர்மம் அப்படின்றாங்க. நான் வயலன்ஸ் இருக்கு இல்லையா வயலன்ஸால் மக்களை வென்றலாமா ஆனால் நான் வயலன்ஸால தான் மக்களோட மனசை வெல்ல முடியுன்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஷியஸ்ரிங் இதோட காமன் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 133-51 இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா அங்கான்னு ஒரு இடம் இருக்குது. அதோடைய ராஜாவாக மகரிஷி விபந்தக் இருக்கார். இந்த மகரிஷி விபந்தக் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஃப்ரெண்டு பேர் மகரிஷி கௌதம். மகரிஷி விபந்தக்குடைய மகன் தான் வந்து இந்த ரிஷியஸ்ரிங். ஓகேவா ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ரிஷியஸ்ரிங்க்கு நாட்டில் பெண்கள்னு ஒருத்தவங்க இருக்கதே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு வந்து பிரம்மச்சாரியாக வாழ்ந்துட்டு இருந்தார். ஓகேவா இப்போ என்ன நடக்குதுன்னா மகரிஷி கௌதம் வந்து மகரிஷி உபந்தக்கிட்ட சொல்லுவாங்க அனுபவம் இல்லாத ஒரு முனிவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எஜுகேஷன்றது யூஸ்லெஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் வந்து விபந்தக் வந்து இதை பெருசாகவே நினச்சிக்க மாட்டார். ஒரு டைம் பார்த்திங்கன்னா அங்கான்ற இந்த நாட்டில் வந்து ரொம்ப பஞ்சம் வருது. மக்கள் வந்து பசியிலையும் தாகத்துலேயும் வந்து செத்துட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு தூய பிரம்மச்சாரி இருக்காங்க இல்லையா ஒரு பிரம்மச்சாரி வந்தால் மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு சமய தலைவர் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பிரம்மச்சாரி தேடி புறப்படுறாங்க. ஸோ இந்த ஒர்க்கை வந்து ஊர்வசின்னு ஒரு பொண்ணு இருக்குது அவகிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஓகேவா ஊர்வசிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த ஊர்வசின்ற ஒரு பொண்ணு பார்த்தோன்னா இந்த முனிவரை கண்டுபிடிச்சி யாருன்னா இந்த ரிஷியஸ்ரிங்கன்ற முனிவரை கண்டுபிடிச்சி அவளை எப்படி ஏமாற்றி பிரெயின் வாஷ் பண்ணி அந்த அங்கா நாட்டுக்கு கொண்டு வந்துடுறா. அப்போ அதை வந்து அவர் என்ட்ரி கொடுத்ததும் மழை வந்து பெய்யுது. அப்போ வந்து அனிமல்ஸு பேர்ட்ஸு ஹியூமன் பீயிங்ஸு எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த நாட்டோட அரசன் இருக்காங்க இல்லையா அவங்க தன்னோட பொண்ணையே இந்த முனிவரான இந்த ரிஷியஸ்ரிங்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. ஆனால் தன்னோட வாழ்க்கையோட நோக்கமே முடிஞ்சு போயிடுச்சு அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு விபண்டக் இருக்கார் இல்லையா அவருக்கு கோவம் வருது. ஆனாலும் அந்த தன்னோட தவம் வந்து மற்றவங்களுக்கு தன்னோட தவம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு பார்த்து அவர் ரொம்ப வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அவரோட கோவத்தை தணிச்சுக்கிறார். இதுதான் இந்த கதை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா अंग देशा के पास जंगल में अंग देशा இருக்குல்லையே அதுக்கு பக்கத்தில் ஜங்கிள் மே காட்டில் மகரிஷி விபண்டக் रहते हैं. மகரிஷி விபண்டக் இருக்கார்லையே அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ரிஷியஸ்ரிங் உன்கா புத்திர ஹே ரிஷியஸ்ரிங்ன்றவர் அவருடைய மகன். வகு சக்த் பிரம்மச்சாரி ஹே அவர் வந்து சுத்தமான பிரம்மச்சாரி தூய பிரம்மச்சாரி அவர். விபண்டக் இத்தனே கடாயி திக்காத்தே ஹே விபண்டக் வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா கடாயி அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்னா அவர் ரிஷிக்கோ ஸ்திரீயோன்கா அஸ்தித்வ பி மாலும் நஹி
ஓகே, அதாவது வந்து இந்த ரிஷி இருக்கு இல்லையா, ரிஷியா இருக்கார் இல்லையா, அவரு ஸ்திரியோன்கே அஸ்தித்வ, பெண்கள் இருக்காங்கன்றது, அஸ்தித்வனா இருக்கிறாங்க அப்படின்றது மாலும் நஹிதா, அவருக்கு அது கூட தெரியாதான். இந்த நாட்டில் பெண்கள் இருக்காங்கன்றது கூட இந்த வந்து ரிஷியக்கு தெரியாதான். ஏன்னா அவருடைய விபண்டக் இருக்கார் இல்லையா, அவரோட அப்பா, அவர் வந்து அத்தனை அவ்வளோ கடாயியாக இருப்பார், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாராம். கௌதம் மகரிஷி விபண்டாக்கிய மித்ரஹிம், இந்த கௌதம்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி விபண்டக் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃப்ரெண்டா. வே சதா விபண்டக் சே யஹ் கஹுதே, இவர் என்ன பண்ணுவார்னா சதா எப்பவுமே விபண்டத்தை இதையே சொல்லிட்டு இருப்பாராம். என்ன சொல்றாருன்னா, அனுபவ சூன்ய அப்படின்னா அனுபவம் இல்லாத, சிக்ஷா கல்வி இருக்கு இல்லையா, அதை ரிஷிகோ தே ஜாதிஹே, அதாவது அனுபவம் இல்லாதவங்களுக்கு கல்வியை கொடுக்கறது, ரிஷினா ரிஷி இருக்காங்களா முனிவர்களுக்கு கொடுக்கறதுன்றது வகு நிரர்த்தகே, அது வந்து யூஸ்லெஸ் அப்படின்றாங்க. அனுபவமே இல்லாத முனிவர்களுக்கு கல்வி கொடுக்கறதுன்றது யூஸ்லெஸ் அப்படின்றாங்க. மகர் ஆனா விபண்டக் உசே மான்னேக்கோ, விபண்டக் இருக்கார்லே அதை மான்னேக்கோ, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயார் நஹி ஹோதே, ரெடியாகவே இல்லை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, अंग देश में अचानक अकाल पड़ जाता है. अंग தேசம் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அச்சானக் உடனடியாக அகால் படு ஜாத்தா ஹே, பஞ்சம் ஏற்படுது. அகால் கே காரணம், இந்த பஞ்சத்தோட காரணத்தால லோக் இருக்காங்கல்ல, மக்கள், அவங்க பூக்கே ஒரு பியாசே ரகுக்க, பசியாலையும் தாகத்தாலையும் இருந்துட்டு, அப்போ நான் தம் தோடுனே லகுத்தேஹே, தன்னோட உயிரை விட்டுட்டே வராங்க. தம்ன்றது இங்கே உயிரை குறிக்கிறது, தோடுனே லகுத்தேஹே, விட்டுட்டே வராங்க. ஓகேவா. ஸோ அங்கு தேசமே அச்சானக், அங்கு தேசத்தில் உடனடியாக அகால் படு ஜாத்தாஹே, பஞ்சம் வந்துடுது. அகால் கே காரணம், பஞ்சத்தோட காரணத்தால் லோக் இருக்காங்கல்ல, மக்கள், அவங்க பூக்கியா ஒரு பியாஸ் ரகுக்கர், பசியாகவும் தாகமாகவும் இருந்துட்டு, அப்போ நான் தம் தோடுனே லகுத்தேஹே, தன்னோட உயிரை மாச்சிட்டே வராங்க. தர்மதக்ஷ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தர்ம தலைவர் இருக்காங்க இல்லையா, ஸ்பிரிச்சுவல் லீடர் இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, கிசி கிசி விஷுத்திய பிரம்மச்சாரிக்கே ஆணைப்பர், அதாவது என்ன அர்த்தம்னா, கிசி விஷுத்திய பிரம்மச்சாரி அப்படின்னா ஒரு பியோரான பிரம்மச்சாரி, ஆணை பேர் வந்தா பர்சாத் ஹோதி, மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ பிரம்மச்சாரி இருக்காங்களே, அவங்க ஆணை பேர் வந்தா பர்ஷாத் ஹோகி, மழை பெய்யுன்றாங்க. ஓகேவா. அங்கராஜ்கே சைனிக், அங்கராஜ் இருக்காங்க இல்லையா, அந்த அவங்களுடைய சோல்ஜர்ஸ் எல்லாமே பிரம்மச்சாரிக்கே கோஜ்மே நிக்கல் படுத்தே, பிரம்மச்சாரியை தேடி நிக்கல் படுத்தே, வெளியே போகிறாங்க. ஆக்கே உடனடியாக உனக்கு ரிஷியக்கா பத்தா சல்தா ஹே, அவருக்கு வந்து ரிஷின்றவர் இருக்காது, ரிஷியா இருக்கார் இல்லையா, அவர் இருக்காருன்னு தெரிய வருது. வே எகு சமாச்சார் ராஜாக்கோ தேத்தி, அவங்க வந்து இந்த நியூஸை வந்து ராஜாவுக்கு கொடுக்குறாங்க. ராஜா இருக்காரு அவரு யஹுகாம், இந்த வேலையை நர்த்தகி ஊர்வசி, அதாவது டான்சர் ஊர்வசி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சவுண்ட் பதேத்தே, அதுக்கு அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஓகேவா. யஹுகாம் இந்த வேலையை நர்த்தகி ஊர்வசி, ஒரு டான்சர் ஊர்வசி கிட்ட சவுண்ட் பதேத்தாக கொடுத்துட்றாங்க. ஊர்வசி ரிஷியக்கோ தோகா தேக்கர், ரிஷியா இருக்கார் இல்லையா, அவர் வந்து தோகா தேக்கர், சீட் பண்ணி ஏமாற்றி அங்கு தேஷ்மே லே ஆதேஹே, அங்கு தேசத்துக்கு கொண்டு வந்துடுறா. ரிஷிக்கே ஆதேஹே, அவர் வந்ததும், ரிஷி வந்ததும் விருஷ்டி ஹோத்திஹே, மழை பெய்யுது. பசு பக்ஷி மானவ், அதாவது வந்து அனிமல்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், மாணவர் அதாவது மனுஷங்களாக இருக்கட்டும், சப்கோ ஜீவன் தான் மில்தாஹே, எல்லாருடைய லைஃபுக்கும் தான் மில்தாஹே, உயிர் கிடைக்குது. அப்போ தான் ராஜா அப்பனே புத்திரிக்கோ விவாஹ், அந்த நாட்டோடைய அங்க ராஜா இருக்கார் இல்லையா, அங்க நாட்டோட ராஜா அவர் அப்படி புத்திரிக்கா விவாகம், தான் பொண்ணுடைய கல்யாணத்தை ரிஷியக்கே சாத் கதேத்தாஹே, ரிஷியா இருக்கார் இல்லையா, அந்த முனிவர் பிரம்மச்சாரி அவர் கூட பண்ணிடுறாரு. விபண்டாக்கா யஹு சோச்சுகர், ஓகே, விபண்டக் இருக்கார் இல்லையா, அந்த ரிஷியோடைய அம்பா இருக்கார் இல்லையா, அவருக்கு யஹுஸ்கோ சோச்கர், இதை யோசிச்சு குரோதுசே அங்கு தேஷ்மே ஆதேஹே, குரோதுசே அதாவது கோபத்தோட அங்கு தேஷ்மே ஆதேஹே, அங்கு தேசத்துக்கு வராரு. உன்கா ஜீவன் லக்ஷ்ய நஷ்டு ஹோகையாகே, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, உன்கா ஜீவன் லக்ஷ்யம் அப்படின்னா அவரோட வாழ்க்கையுடைய லட்சியம்ன்றது நஷ்டு ஹோகையாகே, அழிக்கப்பட்டிருக்குது, நாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாரு. மகர் ஆனா வே சமஜ் பார்த்தேன், ஆனால் அவர் புரிஞ்சுக்கிறாரு, ரிஷிகா தப் சார்த்தக் ஹோகையாகே, ரிஷி இருக்கார்லையே, அவரோட பையன் இருக்கார்லையே, அவருடைய தப்புனா தவம் இருக்கு இல்லையா, அது சார்த்தக் ஹோகையாகே, யூஸ்ஃபுல்லாக மாறிடுது அப்படின்னு யோசிக்கிறார். ஈஸ்வர் அதனால ரிஷியக்கோ ஆசீர்வாத் தேக்கர் சலே ஜாத்தே, இந்த ரிஷியா இருக்கார்லையே, ஒரு பையன் இருக்கார்ல, அவருக்கு ஆசீர்வாத் தேக்கர், ஆசீர்வாதம் பண்ணிட்டு சலே ஜாத்தே போயிடுறாரு. அதாவது வந்து அவர் வந்து பார்க்கும்போது நாட்டு மக்கள் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க, அதனால தன்னோட பையனுடைய தவம் உண்மையாகவே ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு, அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தன்னோட மகனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஓகேவா. ஓகே, ஜோபி சாதனா, எந்த ஒரு விஷயமும் அகர் சப்போஸ் ஸ்வார்த்த சித்தி கேலியே கியா ஜாயே, ஸ்வார்த்த சித்தி அப்படின்னா சுயநலத்துக்காக பண்ணப்படுது அப்படின்னா, ஸோ எந்த ஒரு மேட்ரும் சுயநலத்துக்காக பண்ணப்படுது அப்படின்னா
வகு சார்த்தக் நஹி ஜா ஹோ சக்தா, அது வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகாது. வகு அது சார்த்தக் நஹி ஹோ சக்தா, அதாவது சார்த்தக்னா யூஸ்ஃபுல்லாக, நஹி ஹோ சக்தா மாறாது. ஓகே. ஹர் ஜப் தப் துஸ்ரோன் கி பலாய் கேலி, ஹர் ஜப் தப் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களும் தூஸ்ரோன் கி பலாய் கேலி மற்றவங்களோட நல்லதுக்காக ஹோனா சாஹியே செய்யணும். ஓகேவா, எல்லா விஷயமும் வந்து மற்றவங்களுடைய நல்லதுக்காகவே பண்ணணும். இது யஹி சாபித் கர்னா, இதை ப்ரூவ் பண்ணுறது தான் இஸ் ஏகான்கிய உதேஷ்ய, இந்த ஏகான்கியோட நோக்கம். பார்த்தீங்கன்னா சுதின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. சந்திரிகா, அந்த சந்திரிகான்றவங்க ஸ்ருதியோட ஃப்ரெண்டு. சுதி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களை நம்பக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலைமையில அவங்க இருந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சுதியோடைய பிரதர் பேர் ஷியாம். ஓகேவா, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்களோட ஒய்ஃப் பேர் மது. ஷியாமோட ஃப்ரெண்டான தாராக் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து வராங்க. அவங்க வந்து சுதியை வந்து லவ் பண்ணுறாங்க, டீ குடிக்கிறதுக்காக வராங்க. ஆனால் வந்து சுதி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேவா, அதனால் அதுக்கப்புறம் நடக்குதுன்னா தாரக் வந்து அனாமான்னு ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ தாரக்கும் அனாமாவும் ஒரு முறை வந்து ஷியாமோட வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து ஷியாம் வந்து தன்னோட ஒய்ஃப் மது இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வந்து வரவேற்கிறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க. அதாவது தாரக்கையும் அனாமாவையும் வந்து ஷியாமோட ஒய்ஃப் மதுவும் சேர்ந்து வெல்கம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க வந்து, ஒரு ஆணோட லைஃப் வந்து பெண் இல்லாமல் இன்கம்ப்ளீட் ஆனது, ஒரு பெண்ணோட லைஃப் அதே மாதிரி ஆண் இல்லாமல் இன்கம்ப்ளீட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுதி அதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ பார்த்தீங்கன்னா அதே டைமில் வந்து கேஷவன் ஒருத்தர் வந்து அங்கே வராரு. அவர் வந்து ஒரு ரவுடியை பிடிக்க போகிறப்போ வந்து அவர் கையில் வந்து காயம் பட்டுருச்சு. அப்போ வந்து கேஷவோட ஒய்ஃப் தானே இந்த சந்திரிகா, அதாவது வந்து சுதியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, சுதியோட ஃப்ரெண்டு சந்திரிகாவோடைய ஹஸ்பண்ட் தான் இந்த கேஷவ். அப்போ வந்து அவங்க சந்திரிகான்றவங்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாங்க. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி கேஷவ் பார்த்தீங்கன்னா சுதியை வந்து லவ் பண்ணிருப்பாரு, அதை வந்து சுதி அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் வந்து சந்திரிகாவை மேரேஜ் பண்ணிக்க அவர் டிசைட் பண்ணுறப்போ வந்து இவங்க வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிருவாங்க. ஆனால் வந்து கேஷவ் வந்து சுதியை கல்யாணம் பண்ணிக்காமல் வந்து சந்திரிகாவை கல்யாணம் பண்ணிப்பாங்க, இப்படி சொல்லிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆணும் பெண்ணும் தான் ஈக்குவல், அவங்க இல்லாமல் லைஃப் இல்லைன்ற மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த எஸ்ஸையோட இது வந்து இதுதான். ஸோ சுதி காலேஜ்மே ப்ரொஃபஸர் காம் கருத்தி ஹே, சுதி என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜில் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா, உஸ்கி சாத்ரா சந்திரிகா, அவங்களுடைய கூட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இருக்காங்களே சந்திரிகா, அவங்க ஏக் தின் தோனோன் கர்மே பைட்கர், ஒரு நாள் ரெண்டு பேரும் கர்மே பைட்கர் வீட்டில் உட்காந்து பாத்தேன் கர்த்தி ஹே பேசிகிட்டு இருக்காங்க. சுதி கா ख्याल है, சுதியோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புருஷ் சப் பூரி ஹே, சுதியுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னா, புருஷ் சப் ஆண்கள் எல்லாருமே பூரி ஹே பேடானவங்க, ஸ்திரியோனுக்கா விவாக கர்னா நஹி சாஹியே, அவங்க பெண்கள் யாரும் விவாக கர்னா கல்யாணமே நஹி சாஹியே பண்ணிக்கூடாது அப்படின்றாங்க. उसी वक्त அந்த டைம் வஹா சுதி கா பாயி ஷியாம் சுந்தர் ஆதா ஹே. ஓகே, வஹா அங்கே சுதியுடைய பாயி ஷியாம் இருக்காங்களா, அவங்க சுந்தர் அவங்க பேர், அவங்க ஷியாம் சுந்தர் ஆதா ஹே அவங்க வராங்க. அவர் கஹுதா ஹே, அவர் சொல்கிறாரு, ஷியாம்னா ஷியாம் சுந்தர்னு அர்த்தம். ஓகேவா, ஆஜ் ஷாம் கோ தாரக் சாய் பர் ஆனே வாலே ஹே, அவர் என்ன சொல்கிறாருன்னா தாரக்ன்றவர் வந்து சாய் அதாவது டீ குடிக்கிறதுக்காக வந்து வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது தாரக் பகலே சுதிசே சாதி கர்னா சாத்தா, தாரக் என்ன பண்ணுறாருனா ஃபஸ்ட்டு சுதி கூட தான் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டார். மகர் ஆனால் சுதினே இன்கார் கருதியா, சுதி என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போது தாரக் ஷாதி அனாமாசே சுக்கி ஹே, தாரக் வந்து அனாமான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட ஹோ சுக்கிதே கல்யாணம் ஆகிடுச்சு. ஓகேவா, தாரக்கு ஷாதி வந்து யார் கூட ஆச்சு, அனாமா கூட நடந்தது. ஷாம் கோ ஷியாம் கே கர் தாரக் அனாமா கே சாத் பहुंचाता है, ஷாம் கோ ஈவினிங் என்ன ஆகுது, ஷியாம் கே கர் ஷாமோட வீட்டுக்கு தாரக் அனாமா கே சாத், ஓகே தாரக் வந்து அனாமா இருக்காங்களே அவங்க கூட பहुंचाता है ரீச் பண்ணுறாங்க. ஷியாம் सुंदर இருக்கார்லே அவர் अपनी पत्नी मधु के साथ उसका स्वागत करता है. अपनी पत्नी मधु சாம் வந்திருக்காங்களே ஷியாம் சுந்தர், அவங்களும் அவங்க ஒய்ஃப் மது கூட சேர்ந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அனாமாவையும் தாரக்கையும் ஸ்வாகத் கர்த்தா ஹே வெல்கம் பண்ணுறாங்க. பாத்தேன் சல்தி ஹே, பேச்சு பேசிகிட்டே இருக்காங்க. தப்பு சுதி சம்ஜ் பாத்தி ஹே, அப்போ தான் சுதி புரிஞ்சுக்கிறா. ஸ்திரீ கே பினா புருஷ் और पुरुष के बिना स्त्री, அதாவது ஆண் இல்லாமல் பெண்ணும் பெண் இல்லாமல் ஆணும் ஜீவன் அதூரா ஹே, லைஃப் இன்கம்ப்ளீட் ஆனது, பெண் இல்லாமல் ஆணும் ஆண் இல்லாமல் பெண்ணும் லைஃப் இன்கம்ப்ளீட்னு யோசிக்கிறாங்க. உசி சமயம் அதே டைமில் கேஷவ் வஹா ஆத்தா ஹே, கேஷவ் அங்கே வராரு. கிசி குண்டேக்கோ பக்கட்னேக்கே காமே, குண்டே அப்படின்னா ஒரு ரவுடி நடத்தும். ஓகேவா, ஏதோ ஒரு ரவுடியை பிடிக்க போயிட்டு பக்கட்னேக்கே காமே பிடிக்க போயிட்டு लगने के कारण उसके हाथ में चोट लगती है, அவருடைய கைகளில் என்ன ஆகுதுன்னா चोट लगती है காயம் படுத்து. சந்திரிகான்றவங்க கேஷவங்களோட ஒய்ஃபு, கேஷவோட சந்திரிகா உஸ்கி சேவா கர்த்தி ஹே, சந்திரிகா தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. फिर वह चला जाता है, அதுக்கப்புறம் அவர் போயிடுறாரு.
கேஷவ் பி பஹலே கேஷவ் கூட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுதி பியார் கர்த்தா தா, சுதியை தான் லவ் பண்ணாரு. மகர் ஆனால் சுதினே இன்கார் கர் தியா, சுதி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இஸ் பர் வஹு சந்திரிகா சே சாதி கர்னே கா நிச்சய கர் லேதா ஹே. இது மூலமாக தான் வந்து அவர் சந்திரிகா சே ஷாதி கர்னே, அதாவது சந்திரிகா கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ட்டு நிச்சய கர் தேதா ஹே முடிவு பண்ணுறாங்க. யஹ் ஜான்கர், இதை தெரிஞ்சுக்கிட்டு சுதி கேஷவ் சே ஷாதி கர்னா சாஹத்தி ஹே. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சுதி வந்து கேஷவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. இவங்க ரிஜெக்ட் பண்ண பிறகு சந்திரிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு முடிவு பண்ணிட்டாரு இல்லையா, அப்பதான் சுதி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்பினாங்க. மகர் ஆனா கேஷவ் உஷே, கேசவ் இருக்கார் இல்லையா, அவரு உஸ்ஸே சாஃப் இன்கார் கர் தேதா ஹே, அவர் வந்து கடுமையாக அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஓகேவா, அவர் வகு சலா ஜாத்தா ஹே. தென் கேஷவும் போயிடுறாரு. சுதி தடுப்பத்தி ஹுயி அகேலே ரகு ஜாத்தி ஹே. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுதி வந்து எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்ததால் இப்போ என்ன நடக்குதுன்னா, தடுப்பத்தி ஹுயே தான் தானாகவே இருந்துட்டு அகேலே ரகு ஜாத்தி ஹே, அதாவது வந்து தனியாகவே வசிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஓகேவா, ஓகே. ஸோ வந்து தடுப்பத்தி அப்படின்னா என்ன நடத்தும்னா, வேதனையில் அகேல ரகு ஜாத்திகே, வேதனையில் அவங்க மட்டும் இருக்காங்க. ஓகேவா, இப்போ இதோட உத்தேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரீக்கே பினா புருஷ்கா அவர் புருஷ்கே பினா ஸ்திரீ, அது ஆண் பெண் இல்லாமல் ஆணும் ஆண் இல்லாமல் பெண்ணும் ஜீவன் அவங்களோட லைஃப்ன்றது அபூரன் ஹே, அபூரன்னா இன்கம்ப்ளீட் ஆனது. ஸ்திரீயோன்கோ அப்படி சுந்தர்த்தா ஒரு படாய்க்கோ லேக்கர், ஸ்திரீயோன் இருக்காங்கல்ல பெண்கள், அவங்க அப்படி சுந்தர்த்தா ஒரு படாய்க்கோ லேக்கர், தன்னோட அழகையும் எஜுகேஷனையும் எடுத்துக்கிட்டு கமெண்ட் நா கர்னா சாஹியே, கமெண்ட் பண்ணக்கூடாது. யஹி பாத் சாபித் கர்னா, இதை வந்து ப்ரூவ் பண்ணுறது தான் இஸ் ஏகான்கி கா உத்தேஷம், இந்த ஏகான்கியோடைய நோக்கம்.